சார் என்ன கேள்வி கேட்குறீங்க? மத்திய அரசு ஏன் 573 கோடி ஏன் தமிழக அரசுக்கு ஒதுக்கவில்லை, கல்வித்துறைக்கு ஒதுக்கவில்லைன்னு கேட்குறீங்க. சார், தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று சொல்கிறாரு, மத்திய அரசு 573 கோடி எங்களுக்கு அனுப்பல. ஏன் அனுப்பலன்னு கேட்டால், புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் இணைய மாட்டேங்கிறீங்க, இணைங்க. புதிய கல்விக் கொள்கை எங்களை இணைய கட்டாயப்படுத்துகிறாங்க. பிஎம் ஸ்ரீ சட்டத்தில் இணைந்தால்தான், அந்த திட்டத்தில் இணைந்தால் மத்திய அரசு பணம் தருன்னு சொல்கிறாங்க. சார், இந்தியா முழுக்க புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியாச்சு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் அந்த புதிய கல்விக் கொள்கையை பயன்படுத்துகிறாங்க. 2018-19 அந்த கொள்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் ஏன் சார் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? சார், நீங்கள் இதற்கு முன்பு ராஜீவ்காந்தி புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குறார். அதற்கு முன்பு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க சார்? அதில் மும்மொழி இருக்கு, அப்படித்தானே? ராஜீவ்காந்தி அண்ட் இந்திரா காந்தி அம்மையார்லாம் மும்மொழியில் ஹிந்தியை திணிச்சாங்க. இப்பொழுது பாரத பிரதமர் ஹிந்தியை திணிக்கவில்லை. இந்தியாவில் இருக்கின்ற தேசிய மொழிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்துங்கள். தமிழ்நாட்டில் தமிழை பயன்படுத்துங்க, 2வது லாங்குவேஜாக ஆங்கிலத்தை பயன்படுத்துங்க, 3வது லாங்குவேஜாக கன்னடமோ, மலையாளமோ, தெலுங்கோ, உருதோ, அல்லது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேண்டாமோ, அல்ல மராத்தியோ, அதில் குஜராத்தியோ, அல்ல பெங்காலியோ, எதுவோ. நம்ம மாநிலத்துக்கு பக்கத்தில் சார், சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கார் நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்கு பேசுவாங்க. அவர் தெலுங்கு ஒரு 3ஆம் மொழியை கொண்டு வாங்க. ஓசூர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் கன்னடம் பேசுவாங்க, அவங்களுக்கு கன்னட மொழியை 3ஆம் மொழியை கொண்டு வாங்க. கோயம்புத்தூர், அந்த கன்னியாகுமரி சைட்லலாம் கொஞ்சம் மலையாளம் பேசுவாங்க, அவங்களுக்கு 3வது மொழியாக மலையாளத்தை கொண்டு வாங்க. சார், நீங்கள் ஏதாவது ஒரு மொழியை கொண்டு வாங்க. அவங்க பேரண்ட்ஸு அவங்க விருப்பப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு படிக்க வைக்க போகிறாங்க சார். சார், நீங்கள் இன்னுமே நீங்கள் இருமொழி கொள்கையில் இருந்தால் காலம் மாறிடுச்சு சார். எவ்வளோ மாற்றங்கள் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போவுமே 1960, 70லேயே நீங்கள் கொடி பிடிச்சிட்டு மத்திய அரசு சொல்ல கேட்க மாட்டோம், ஹிந்தியை திணிச்சிருவாங்க. சார், உங்கள் பசங்கள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 36 அமைச்சர் இருக்காங்க. உங்களுடைய பசங்கள், உங்களுடைய பேரங்கள்லாம் எந்த ஸ்கூலில் சார் படிக்கிறாங்க? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் படிக்கிறாங்க. அங்கே மும்மொழி இருக்கா? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி படிக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்தாங்கன்னு, ஒரு மலையாளத்தையோ, ஒரு தெலுங்கையோ, ஒரு கன்னடத்தையோ, ஒரு உருதையோ கொண்டு வாங்கலாம் சார். ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இன்னும் நீங்கள் இருமொழி கொள்கையிலே திராவிட கழகத்துக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா இளம் தலைமுறைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு ஏதோ தீனி போடுங்க சார். சார், நீங்கள் படிக்கிறதுக்கு காலை உணவு கொடுக்குறீங்க, மத்தியான உணவு கொடுக்குறீங்க, முட்டை கொடுக்குறீங்க, சத்தான உணவுக்கு தானியங்கள்லாம் கொடுக்குறீங்க. அப்போ குழந்தைய படிக்க வர வச்சுட்டீங்க. குழந்தைகள் இதெல்லாம் கொடுக்குறீங்க, நோட்டு புக்கு கொடுக்குறீங்க, பேக் கொடுக்குறீங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறீங்க, ஷூ கொடுக்குறீங்க, டை கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. இன்னும் 2 மொழியாக தான் படிக்கணுமா அவன்? ஒரு குழந்தை இன்னும் 2 மொழியாக படிக்கணுமா? நீங்களே இவ்வளோ எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாமே குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக எல்லாம் கொடுக்குறீங்க. இன்னும் அவன் 2 மொழி தான் படிக்கணுமா? ஏன் 3ஆம் மொழி படித்தா அவன் புத்திசாலி ஆகக்கூடாதா? உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் பசங்க எல்லாருமே 3 மொழி படிக்கிறாங்க. நம்முடைய திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி திரு திருச்சி சிவா ஹிந்தியில் பாடுறாரு. தயாநிதி மாறன் அவர்கள் ஹிந்தியில் ஓட்டு கேட்குறாரு. இதெல்லாம் நீங்கள்லாம் படிப்பீங்க. கலைஞருடைய குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம் பள்ளி நடத்துகிறாங்க, அதில் ஹிந்தி இருக்குது. நீங்கள் நடத்துகிற குடும்பத்தினுடைய பள்ளிகளெல்லாம் ஹிந்தி இருக்குது, 3 மொழி இருக்குது. மற்றவங்களை ஏன் சார் படிக்கக்கூடாது தடுக்கிறீங்க? குழந்தைகள் படிக்கட்டும் சார், ஆர்வமாக இருக்கிறாங்கல்ல, படிக்கட்டுமே. இன்னும் நீங்கள் இருமொழி கொள்கை என்ன சாதிக்க போகிறீங்க? வாய்ப்பு கொடுங்க சார். சாப்பிட்றது வாய்ப்பு கொடுக்குறீங்க, துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க, புக்கு கொடுக்குறீங்க. படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு லாங்குவேஜ் படிக்கட்டும் சார் அவன். சார், ஒரு லாங்குவேஜ் இல்லை சார், 3 லாங்குவேஜ் இல்லை சார், 5, 10 படிக்கட்டும் சார். சார், என்னதான் படித்தாலும் தமிழை மறக்க போகிறதில்ல சார், தமிழை விட்டு போக போகிறதில்ல சார். சார், நீங்கள் தமிழாவது நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறீங்களா? இல்லை. மலையப்பன் என்று சொல்லுங்கள், எழுத தெரியாது. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு அல்லது குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா மலையப்பன் எழுத சொல்லுங்க, எந்த லைஃப் போடணும்னு தெரியாது. அல்லது வாழை பழம் சொல்லுங்க, எந்த லைஃப் போடணும், எந்த லா போடணும்னு தெரியாது. வாழைப்பழம் எழுத தெரியாது. விக்னேஸ்வரன் எழுத சொல்லுங்க, தெரியாது. அல்லது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எழுத சொல்லுங்களா? ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனை திரு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எழுத சொல்லுங்க. அல்லது நம்முடைய இந்திய பாரதத்தினுடைய
ஜனாதிபதி அவங்கள திருமதி திரௌபதி முர்முன்னு எழுத சொல்லுங்களேன். சார் தப்பு இல்லாமல் தமிழ் எழுத தெரில, தமிழும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இருமொழி கொள்கை தான் வேணும். சார் 573 கோடி பணம் ரெடியாகவே இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழக அரசு நீங்கள் ஒரு பயன்படுத்துங்க. நேற்றுக்கு தான் நம்முடைய சென்னை மேயர் அங்கே திருமதி பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்காக நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் அந்த வெளிநாட்டு தூதரோட ஃப்ரெஞ்சுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சென்னையில் ஒரு 10-15 ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. ஒரு இந்தியாவில் இருக்குல்ல சார், ஒரு தேசிய மொழி இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்று படிக்க சொல்லலாம்ல. ஆனால் நீங்கள் உங்கள் பசங்க, உங்கள் குடும்பம், நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், உங்கள் வாரிசுகள், பேரன் பிள்ளைகள் எல்லாம் 3 லாங்குவேஜ் படிக்கலாம். ஹிந்தி படிக்கலாம். உங்கள் பசங்க யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? உங்கள் பேரங்கள் யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? நீங்கள் படிக்கிற எல்லா மெட்ரிகுலேஷன்லேயும் மும்மொழி லாங்குவேஜ் இருக்குது. இல்லைன்னா அட்மிஷன் வராது சார். தமிழ் படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கிறான், 3வது மொழி ஏதாவது ஒரு மொழி படிக்க சொல்லுங்கள் சார். 3 மொழி இல்லை சார், 5 மொழி படிக்க சொல்லுங்கள் சார். படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். நீங்கள் வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹிந்தி திணிக்கிறோம் சார். நீங்கள் அந்த உப்புமா சப்பு இல்லாத கதை தான் சார். அந்த பழைய ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஹிந்தி எல்லாம் படிக்கிறாங்க சார். ஹிந்தி நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா, ஹிந்தி நம்ம படிக்க கட்டாயப்படுங்க சார். நம்ம பெட்ரோல் பங்கில் ஹிந்தி தான் பெட்ரோல் போடுறான். ஹோட்டலில் ஹிந்திக்காரன் தான் சாப்பாடு போடுறான். நம்முடைய கட்டிட வேலை செய்கிறாங்க எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் சார். தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்க ஜாஸ்தியாக வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஹிந்தி வளர்ந்துட்டு சார். ஹிந்தி தேவையில்லை. நீங்கள் ஒரு மலையாளத்தையோ, ஒரு கன்னடத்தையோ, ஒரு தெலுங்கையோ, ஒரு உருதையோ 3வது மொழியை கொண்டு வாருங்கள். புதிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் அமல்படுத்துங்கள். ஏழை எளிய மக்களும் 3வது மொழியாக ஏதாவது ஒன்று படிக்கட்டும் சார். இன்ஜினியரிங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவரெல்லாம் ஆகுறாங்க, ஸ்கூல் காலேஜெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு. நீங்கள் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, கல்லூரி மாணவிக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் படிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன குறைச்சி வந்துட போகுது சார்? நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. ஏழை எளிய மாணவர்கள் மீதுடைய படிப்பில் நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள். நீங்கள் அரசியல் பண்ண இந்த தமிழகம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, சாய்ந்து கொண்டிருக்கிறது, டாஸ்மார்க்கில் படுத்து கொண்டிருக்கிறது. தமிழனுக்கு ஒரு வாழ்வு வேண்டும் என்றால் அவன் 3 மொழி இல்லை, 4 மொழி இல்லை, 5 மொழி, அவன் 2 படிச்சு போகிறான். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மொழியை கொடுங்க சார் படிக்கிறதுக்கு. இந்த ஸ்கூலில் 3 மொழி படிக்கிறவங்க ஏற்பாடுபடுத்துங்க. இன்னும் இந்த திராவிட மாடலை வச்சுட்டு இருக்காங்க. திராவிட மாடலை குப்பையை போடுங்க, சுட்டு எறிங்க, புதிய கல்விக்குள்ளையை பயன்படுத்துங்க. 3 லாங்குவேஜையோ 4 லாங்குவேஜையோ நம்ம பசங்க படிக்கட்டும், நம்முடைய ஏழை பசங்க படிக்கட்டும், நம்முடைய கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்க படிக்கட்டும். அதுக்கு முதல்ல தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவனை செய்வாரா செய்ய மாட்டாரு தெரியாது. அரசியல் பண்ணுறாரு. நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள். திராவிட கழகம் அரசியல் பண்ணாதீர்கள். திராவிட முன்னேற்றமை அரசியல் பண்ணாதீர்கள். நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி வைத்து இந்த தமிழகத்தினுடைய ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வியில் விளையாடாதீர்கள், அரசியல் பண்ணாதீர்கள். மும்மொழியை பயன்படுத்துங்கள். உங்கள் எந்த தேசிய லாங்குவேஜ் வேணுமோ அதை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய கல்வியில் உயர்வதற்கு பாடுபடுங்கள். அரசியல் செய்யாதீர்கள். உங்களை இருகரங்கூப்பில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் பண்ணாதீர்கள். ஏழை எளிய மக்களை படிக்க வையுங்கள். நன்றி.